அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி சமையல் வீடியோ பார்க்க போகிறோங்க. என்ன சமையல்னால் இன்றைக்கி புதினா சாதம். புதினா சாதம் செய்ய போகிறேங்க. அதுக்கு தேவையான பொருள் 2 கைப்பிடி அளவு புதினா எடுத்து வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் 2 நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 5 பச்சை மிளகா போட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய சைஸு இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 6-7 பல் பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேங்க. 4 தக்காளி பழம் நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அரிசி தேவையான அரிசி 3 அளவுக்கு போட்டிருக்கேங்க. நான் சாதாரண சமையல் அரிசி தாங்க எடுத்திருக்கேன். பாசுமதி அரிசி அதெல்லாம் எடுக்கலை. நான் சாதாரண சமையல் அரிசி தான், புழுங்கல் அரிசி தான் எடுத்திருக்கேன். 3 டம்ளர் எடுத்திருக்கேன். பட்டாணி ஒரு 100 கிராம், பச்சை பட்டாணி 100 கிராம். அதுக்கு தாளிக்க தேவையான பொருள் பிரிஞ்சி இலை ஒரு 4, ஏலக்காய் ஒரு 6, கிராம்பு ஒரு 10, ஸ்டார்ப்பு ஒரு 3, முந்திரி பருப்பு கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் மல்லித்தலை. அவ்வளோதாங்க இதுக்கு வேண்டிய பொருள். இப்போ நம்ம புதினாவை அரைச்சி எடுத்துக்கிடுவோங்க. புதினா, இஞ்சி பூண்டு அதெல்லாம் அரைச்சி எடுத்துக்கிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். புதினாவும் பச்சை மிளகாயும் நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கோங்க. இஞ்சி பூண்டு நைஸாக விழுதாக அரைச்சி வச்சுருக்கோம். இப்போ நம்ம இதெல்லாம் நம்ம தாளிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் குக்கரில் தாங்க செய்ய போகிறேன். குக்கர் அடுப்பில் வச்சுக்கிறேன். எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. 1 ஸ்பூன், 2 ஸ்பூன், 3 ஸ்பூன், 4 ஸ்பூன், 5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேங்க. இப்போ அதோட நம்ம நெய்யை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் நெய். நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. நம்ம இப்போ தாளிக்கிறதுக்கு தேவையான பொருள் போட்டுக்கலாம். 6 ஏலக்காய், 10 கிராம்பு, ஸ்டார்ப்பு 3, பிரிஞ்சி இலை போட்டிருக்கேன். தேவையான அளவு கருவேப்பிலை. முந்திரி போட்டுக்கிறேன். முந்திரி வெங்காயம் போட்டுக்கலாங்க. 2 பெரிய வெங்காயம் நைஸாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கணுங்க. இப்போ நம்ம தக்காளி போட்டுக்கலாங்க. தக்காளி ஒரு 5 நிமிஷம் வதங்கினா போதுங்க. வெங்காயம் தக்காளி பழம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சுங்க. இந்த பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கலாங்க. இந்த எண்ணெயில் நெய்யிலே வேகட்டும். இப்போ அரைச்சி வச்சுருக்க புதினா, பச்சை மிளகா அரைச்சி வச்சுருக்கோம்னா அந்த பேஸ்ட்டை நம்ம இதில் போட்டுக்கலாம். நல்லா கொஞ்சம் வேகட்டுங்க. இது எண்ணெயிலே வெந்துச்சுன்னா நல்லா பச்சை வாசனைலாம் போய் நல்லா இருக்குங்க. இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் நல்லா வெந்துடுச்சுங்க. அந்த எண்ணெயிலே பாருங்கள், இந்த பச்சை வாசனைலாம் போக நல்லா வாசமாக இருக்குங்க. இந்த நேரத்தில் நம்ம பட்டாணியை போட்டுக்கலாங்க.
100 கிராம் பட்டாணி, பச்சை பட்டாணி. கொஞ்சம் காரத்துக்கு கொஞ்சமாக மிளகாத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா, நல்லா கலந்து விட்டுக்குங்க. நல்லா கலந்து விட்டுருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி கலந்து கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க. 1 டம்ளருக்கு 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி, அந்த கணக்கில் ஊற்றுனீங்கன்னா கரெக்டாக வரும். இப்போ இதில் நான் 4 டம்ளர் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை ஊற்றிக்கிறேன். 4 டம்ளர். இது 2 டம்ளர், 6 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நான் கல் உப்பு தாங்க போடுறேன். நைஸ் உப்புனால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கலாம். இவ்வளவு போடுறேங்க, தேவையான அளவு உப்பு போடுறேங்க. இது நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அரிசியை போட்டுக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சுங்க, தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இந்த நேரத்தில் நம்ம அரிசியை போட்டுக்கலாங்க. இப்போ அரிசியை போட்டாச்சுங்க. இதை வந்து அப்படியே மூடி வச்சுட்டோம். ஒரு 4 விசில் வச்சு வரணுங்க. 4 விசில் போதும். அதுக்கு மேலே வச்சிங்கன்னா ரொம்ப குழஞ்சிரும். 4 விசில் வச்ச போதும். இதுக்கு நீங்கள் பிரியாணி அரிசியும் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி வந்து சாதாரண ரைஸ் தாங்க, சாப்பாட்டு ரைஸ் அதான் போட்டிருக்கேன். நீங்கள் இப்போ உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் சீரக சம்பா போட்டுக்கலாம், பிரியாணி அரிசி போட்டுக்கலாம், போட்டாலும் நல்லா இருக்குங்க. நான் இன்றைக்கி இந்த அரிசி தான் எடுத்து போட்டிருக்கேன். இப்போ நல்லா மூடி வச்சுருவோம். அதை மூடி போட்டு குக்கரில் ஒரு 4 விசில் வரட்டுங்க. வந்ததுக்கப்புறம் நம்ம இறக்கிடலாம். 4 விசில் வந்துருச்சுங்க. அடுப்பு விட்டு இறக்கிட்டோம். கொஞ்சம் நேரம் அதே சூட்டில் வேகட்டும்னு கொஞ்சம் நேரம் வச்சுட்டு இப்போ நம்ம இந்த விசிலெலாம் எடுத்து விட்டோங்க. எடுத்துட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், அவ்வளோ அருமையாக வந்திருக்கு பாருங்கள். இந்த நேரத்தில் நம்ம மல்லித்தலை, கொஞ்சம் புதினா போட்டுக்கலாங்க. மல்லித்தலை புதினாவை போட்டு கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள் எப்படி உதிரியாக வந்திருக்கு பாருங்கள். இது வெறும் சாப்பாட்டு ரைஸ் தாங்க. இதுவே நல்லா வந்திருக்கு பாருங்கள். நீங்கள் பாசுமதி ரைஸு போட்டிங்கன்னா இன்னும் நல்லா வரும். இதுவே டேஸ்ட்டாக தாங்க இருக்கும். எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றிங்க.